அப்படியே போ, உனக்கு இதை நீ தடுத்து நிறுத்தாத, இது கண்டினியூ பண்ணியே ஆகணும் நீ அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம எல்லாருமே நமக்கு என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எனக்கு தாங்கி எடுக்கிற பலன் தருகிறீங்க, தப்பி செல்லுகிற வழி வச்சிருக்கிறீங்க, ஆனா நான் எதையுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா ஸ்கிப் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. ஏற்ற காலத்துல அது ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துடலாம். அதுவும் நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னா உங்களை நீங்க அந்த இடத்துல இருந்து ஓட வேண்டியதில்லை. டைம் வரும்போது கர்த்தரே உங்களை அந்த இடத்துல இருந்து கிளப்புவார். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து 400 இயர்ஸ்ல ஏன் ஒருத்தராவது ட்ரை பண்ணாம இருப்பீங்களா நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க தெரியுமா? அந்த இடத்தை விட்டு போகணும், அந்த இடத்தை விட்டு போகணும்னு எத்தனை பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா யாரு ட்ரை பண்ணியும் நடக்கல. காரணம் என்னன்னா, கர்த்தர் அதுக்குன்னு ஒரு காலம் வச்சிருந்தாரு, அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருந்தாரு. அந்த டைம்ல ஆண்டவர் புறப்பட பண்ணது அந்த பெஸ்ட் டைம், கரெக்ட் டைம். அதற்கு பின்பு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றும் இனி காண மாட்டாய் என்றும் காண. ஆனா ஒருவேளை ஆண்டவர் எடுத்துக்கிற அந்த இடத்தை விட்டு கொண்டு போறதுக்கு நாளைக்கு முன்னாடி இவங்களே அந்த இடத்துல இருந்து ஸ்கிப் ஆகி இவங்களுடைய சொந்த பலத்தினால அந்த இடத்தை விட்டு போயிருந்தாங்கன்னா, எகிப்து எங்க அனுப்பிப்பான் தெரியுமா? அவ்வளவு பெரிய பிரச்சனை. 10 வாதை 9 வாதை சுத்தி, ஒரு வாதை தன்னுடைய வீட்டுல. வேதம் சொல்லுகிறது மரணம் இல்லாத வீடு ஒரு வீடு கூட இல்லை. அங்கங்க மரண ஓலம் கேட்குது, பணம் எல்லாம் அப்படியே கிடக்கு, அடக்கம் பண்ண முடியாம கிடக்குது. ஆனா பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து என்ன சட்டம் பிறப்பிக்கப்படுது தெரியுமா? கிளம்புங்கடா, அவனு செங்கடலை தாண்டறதுக்கு முன்னாடி நம்ம அவனால என்ன பண்ணணும்? அவ்வளவு வெறி கொண்டு ஓடணும் அவங்கள பிடிக்கிறதுக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் தன்னுடைய சொந்த பலத்தினால அங்கிருந்து தப்பிச்சு போயிருந்தாங்கன்னா, இந்த பார்வோன் பூமியினுடைய அந்த கோடிக்கு போனாலும் அவன் கழுத்தை பிடிச்சு திரும்ப கொண்டு வந்திருப்பான். இவங்களால விடுதலையா இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் செய்யறாரு பாருங்க, இல்லப்பா உனக்கு நான் விடுதலை கொடுப்பேன், நான் அந்த இடத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவேன். ஆனா வெளியே கொண்டு வரும்போது உன்னை தேடியும் அவன் காணாதிருக்க முடியும். அந்த இடத்துல நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன். இன்று கண்ட எகிப்தியரை இனி என்றும் காண மாட்டாய் என்று கர்த்தர் அந்த வனாந்தரத்திலிருந்து நடத்தி செங்கடலிலே மொத்த சேனையும் கர்த்தர் கவிழ்த்து போட்டார். அதுதான் இனி தொந்தரவே இருக்காதுப்பா, நீ ரிலாக்ஸ். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில இடத்துல இருந்து ஆண்டவரே உங்களை கொண்டு வருவார். ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அது வரைக்கும் அடங்கி இருங்க, அது வரைக்கும் காத்திருங்க, அது வரைக்கும் பொறுமையா இருங்க. ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு விரோதமாய் இனி ஆயுதமே எழும்பாத அளவிற்கு கர்த்தர் சகலவற்றையும் மடங்கடித்து கர்த்தர் வெளியே கொண்டு போகும்போது திருப்தியாய் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.